சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் ஜீப்பில் சென்று காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். கமாண்டோ, சிங்கப்பெண் அதிரடிப்படை, குதிரைப்படை என காவல்துறையின் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. சிறப்பாக பணியாற்றிய 665 காவல்துறையினருக்கு முதலமைச்சர் விஜய் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கினார். தீவிரவாதிகளிடமிருந்து பணைய கைதிகளை கமாண்டோக்குள் மீட்கும் ஒத்திகை நடத்தப்பட்டது. தீவிரவாதி போல் சித்தரிக்கப்பட்ட நபரிடமிருந்து துப்பாக்கியை பறித்தது ராக்கி என்ற மோப்பனாய். கடலோர பகுதி காவல் நிலையங்களுக்காக 42 மஹிந்திரா தார் ராக்ஸ் கார்கள், 96 ஹோண்டா யூனிகார்ன் பைக்குகள் வழங்கப்பட்டன. சென்னை எழும்பூரில் வாகனங்களின் சேவைகளை கொடியசைத்து முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் நடைபெற இருந்த பேச்சுவார்த்தையை ஒத்திவைத்திருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் விவசாய சங்கங்கள், கன்னட அமைப்புகள் தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. மாநிலம் முழுவதும் திரையிடப்பட்ட விஜயின் ஜனநாயகன் படம் வன்முறைக்கு இடமளிக்காத வகையில் திரையரங்குகளில் இருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளன. தற்போதைய சூழல் சாதகமாக இல்லாததால் வேறு ஒரு இணக்கமான சூழலில் முதலமைச்சர் விஜயை சந்திப்பதாக டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டார். பெங்களூரு, மாண்டியா, மங்களூரு உள்ளிட்ட மாவட்டங்களில் பந்த் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக கர்நாடகாவில் பல இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்திக்க முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளார். இது தொடர்பான ஆலோசனையில் அமைச்சர் நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். பெங்களூரு மக்களின் குடிநீர் தேவைக்காக மேகதாதுவில் எதற்கு அணை கட்ட வேண்டும் என்ற வாதத்தை தமிழக அரசு முன்வைக்க வேண்டும் என அதிமுக எம்பி தம்பிதுரை அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடக அரசு குடிநீர் தேவைக்கு KRS அணையிலிருந்து நீரை எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் தம்பிதுரை தெரிவித்தார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஆட்சி மாற்றம் காரணமாக வழக்கா என அரசுக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் செந்தில் பாலாஜி எங்கும் தப்பிச் செல்ல மாட்டார் என தெரிவித்தனர். தொடர்ந்து வழக்கில் உத்தரவிட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதித்து முன்ஜாமீன் வழங்கினர். தவிக ஆட்சி அமைந்ததில் இருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சினை என குறிப்பிட்டுள்ளார். இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பத்திரப்பதிவு மற்றும் வருவாய்த்துறை அலுவலகங்களில் நடந்த சோதனைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அண்மையில் பத்திரப்பதிவு மற்றும் வருவாய்த்துறை அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனைகளை நடத்தியது. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் நிலுவையில் இருந்த தங்களின் கோரிக்கைகள் மீது தற்போது அதிகாரிகளிடமிருந்து உடனடி தீர்வு கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதுவரை கராராக லஞ்சம் கேட்ட சில முக்கிய அதிகாரிகள் இப்போதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கேட்பதில்லை எனவும் கூறியுள்ளனர். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஜாமீன் கோரி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட மனு திங்கட்கிழமை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரில் பல் மருத்துவர் மற்றும் அவரது தாய் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சகோதரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப சொத்தை விற்பனை செய்து பங்கிடுவதில் சகோதரர்கள் இடையே தகராறு இருந்து வருவதாக தெரிகிறது. பல் மருத்துவரான அஷ்ரப் அகமது மற்றும் தாய் நிஷா ஆகியோர் உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்த நிலையில் உடல்களை மீட்ட போலீசார் சகோதரர்களே தாய், மகன் இருவரையும் கொலை செய்ததாக தெரிவித்தனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தடுப்பூசி போட்ட 10 மாத ஆண் குழந்தை வயிற்றுப்போக்கால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொலவக்காளி பாளையத்தில் கார்த்திக் சரோஜினி தம்பதியரின் 10 மாத ஆண் குழந்தை தருண் கடந்த 29ஆம் தேதி குழந்தைக்கு தடுப்பூசி போட்ட நிலையில் தருணுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்துள்ளது. மறுசீரமைப்பு பணிகளால் சென்னை எழும்பூரில் இருந்து 9 விரைவு ரயில்களின் சேவையில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் 9 ரயில்கள் தாம்பரம் வரை இயக்கப்படுகின்றன. மறுமார்க்கத்திலும் சில ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் இருந்து வரும் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் மாம்பலம் ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றன. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்ற மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் தீர்ப்பு கூறினார். இந்த தீர்ப்பிற்கு எதிரான மனுக்கள் அனைத்தையும் நீதிபதிகள் விசாரித்து தீர்ப்பு கூறிய நிலையில் பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்தனர். இந்த நிபந்தனைகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை சவுகார்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்டீல் நிறுவனத்தில் 6 பேர் கொண்ட GST அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அவர்களிடம் அடையாள அட்டை இல்லாததால் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் அதிகாரிகளை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த பூக்கடை துணை ஆணையர் அவர்களை விடுவித்து அழைத்து சென்றனர். இது தொடர்பாக GST கண்காணிப்பாளர் நிஷாந்த் அளித்த புகாரின் பேரில் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 7069 தற்காலிக பணியாளர்களுக்கு 10 ஆண்டுகள் பணித்தொடர் நீட்டிப்பு வழங்கி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் உள்ளிட்ட சங்கங்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் 7069 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத தற்காலிக பணியிடங்களுக்கு 2035ஆம் ஆண்டு வரை பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரி போல் நடித்து விமான பயணியிடம் இருந்து 6.15 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற ராபிடோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் தங்க நகையை ஏமாற்றி பறித்து சென்றவர் திருச்சியைச் சேர்ந்த சையத் முஷரப் என்பது தெரியவந்தது. அமைச்சர்களின் தனி பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர்களுக்கு BSO எனப்படும் தனி பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்படுவது வழக்கம். அந்த தனி பாதுகாப்பு அதிகாரிகளில் சிலர் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக உளவுத்துறை தலைமை மற்றும் தமிழக அரசுக்கு அடுத்தடுத்த புகார்கள் சென்றதாக கூறப்படுகிறது. குதிரை பேர வழக்கில் கைதான சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊத்தங்கரை தொகுதி தாவேக MLA இளையராஜாவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக இதுவரை 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் கைதான சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோர் தங்களுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். திருவள்ளூரில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் கண்களில் கருப்பு ரிப்பன் கட்டிக்கொண்டு முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் ஆட்சியர் கவிதா தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஆட்சியரை முற்றுகையிட்டு மனு அளித்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். பிராய்லர் கோழி தீவன நிறுத்த நடைமுறை தொடர்பாக கண்காணிப்பு குழு அமைக்க கோரிய வழக்கில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ் முகமது என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கோழிகளை வெட்டுவதற்கும் போக்குவரத்து செய்வதற்கும் முன்பு 24 மணி நேரம் தீவனம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக்க ஒரு அமைப்பை உருவாக்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் 3 முனை சந்திப்பு அருகே நடந்த சாலை விபத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மதுபோதையில் தவறான பாதையில் வந்த நபரின் இருசக்கர வாகனம் காய்கறி ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதியதில் விபத்து நேரிட்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராகேஷ் தூக்கி வீசப்பட்டதில் அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இவர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கணேசன், வசந்த் மற்றும் சஞ்சய் ஆகிய 3 பேரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் தச்சு ஊரணி என்ற பகுதியில் சென்றபோது எதிரே வந்த கார் எதிர்பாராத விதமாக இவர்களின் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் மர்ம பொருள் ஒன்று அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது வந்து விழுந்தது. இதனால் அனைவரும் பதறியடித்துக் கொண்டு ஓடிய நிலையில் விழுந்தது அரிய விலங்கான உடும்பு என தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உடும்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் பரம்பிக்குளம் அணையோரம் தென்பட்ட முதலையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆனைமலை அருகே உள்ள பரம்பிக்குளம் அணையில் மூங்கில் போட் மூலமாக சுற்றுலா பயணிகள் சென்று கரையோரம் தென்படும் வனவிலங்குகளை கண்டுகளிக்கின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் மூங்கில் படகில் சென்றபோது கரையோரம் முதலை ஒன்று தென்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே எஸ்டேட் பகுதியில் உணவு தேடி ஒற்றை காட்டு யானை உலா வந்துள்ளது. அப்போது சாலையில் கிடந்த காரின் டயரை தனது கால்களால் உதைத்து நீண்ட தூரம் விளையாடியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வைகை ஆற்றில் சட்டவிரோத ஆற்று மணல் திருட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. மணல் திருட்டில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உயரக போதைப்பொருள் விற்பனை செய்த விவகாரத்தில் மேலும் ஒரு ஆசிரியை கைது செய்யப்பட்டார். வடகரா பகுதியில் MDMA எனப்படும் உயரக போதைப்பொருளை விற்பனை செய்து வந்ததாக முதலில் ஆசிரியை காவ்யா என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து கீர்த்தனா என்ற ஆசிரியையும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தற்போது நீஷ்மா என்ற ஆசிரியை கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காய்கறி வியாபாரம் செய்யும் மூதாட்டியிடம் கள்ள ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாற்றிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகிறார்கள். பாலக்கரை பகுதியில் தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்து வரும் மூதாட்டியிடம் காய்கறி வாங்கிய நபர் கலர் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட போலி 100 ரூபாய் நோட்டை கொடுத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பற்றி எரிந்த காட்டுத்தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மரங்கள், மூலிகைச் செடிகள் ஆகியவை தீயில் கருகி சேதமடைந்தது. இந்த நிலையில் வனத்துறையினர் மேற்கொண்ட தீவிர முயற்சியால் தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே மழை வேண்டி உயிருடன் இருப்பவரை இறந்தவர் போல தேரில் அமர வைத்து வீதி உலா வந்து மக்கள் வினோத திருவிழா கொண்டாடினர். ஆழத்தூரான்பட்டியில் உள்ள செல்வ விநாயகர் காளியம்மன் மாரியம்மன் உற்சவ திருவிழா நடைபெற்றது. விழாவின் நிறைவாக கிராம மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் மழை வேண்டி சடங்குகளுடன் வழிபாடு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கோழை விழா கோலாகலமாக தொடங்கியது. விழாவை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த 44 கண்காட்சி அரங்குகளை அமைச்சர்கள் வன்னியரசு, ரஞ்சித்குமார் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் பத்மஜா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே புதிய ஊரக வேலைவாய்ப்பை கேட்டு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் பொதுமக்களுக்கு சுமார் 6 மாத காலமாக 125 நாள் வேலை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் செய்யூர் பவுஞ்சூர் மாநில நெடுஞ்சாலையில் கட்டைகள் மூலம் தடுப்பு அமைத்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. கோயிலின் தேவர் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல்கள் திறக்கப்பட்டு கண்காணிப்பு கேமரா கண்காணிப்பில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் 35 நாட்களில் பக்தர்கள் 2,02,08,533 ரூபாய் ரொக்கமும் 583 கிராம் தங்கம் மற்றும் 13,536 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் தலிகை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்ம ஐயனார் கோவிலில் பாரம்பரிய கிடாவெட்டும் விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான ஆண்கள் மட்டுமே இந்த வழிபாட்டில் பங்கேற்று தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் ஐயனார் சன்னதி முன்பு கிடா வெட்டி வழிபாடு செய்தனர். விழாவை ஒட்டி சுமார் 1008 கிடாக்கள் பலியிடப்பட்டு 20,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக தேவாலா மற்றும் அதில் சுற்றுப்பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. மேலும் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் பேருந்துகள், கார், ஆட்டோக்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு பெற்ற பிரபலங்களை குறிவைத்து கட்சியில் சேர்க்க தவிக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசியல் கட்சியை தொடங்கிய குறுகிய காலத்திலேயே ஆட்சியை பிடித்திருக்கும் தவிக அதிமுக கோட்டையாக பார்க்கப்பட்ட கொங்கு மண்டலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொங்கு மக்களிடம் செல்வாக்கு பெற்ற பிரபலங்களை தவிகவில் சேர்ப்பதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாண்டியன் வளவு கரட்டு முனியப்பன் கோவில் அருகே புதிதாக சுமார் 14 கோடி மதிப்பீட்டில் 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இன்னும் நீர்த்தேக்க தொட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்னும் வராத நிலையில் குடிநீர் தேக்க தொட்டியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே மலைப்பாம்பு ஆட்டுக்குட்டியை விழுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 15 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று ஆட்டுக்குட்டியை விழுங்கிக் கொண்டிருந்த போது அதனை பார்த்த விவசாயிகள் உடனடியாக பூதப்பாண்டி வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஆட்டை விழுங்கிய மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். பாட்டொன்று கேட்டேன், குங்குமப்பூவே, கொஞ்சம் புறாவே போன்ற இனிய பாடல்களை பாடிய பின்னணி பாடகி ஜமுனா ராணி வயது மூப்பின் காரணமாக பெங்களூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பல்வேறு தென்னிந்திய மொழிகளில் பாடியவர் ஜமுனா ராணி. நாயகன் படத்தில் இளையராஜா இசையில் நீ சிரித்தால் தீபாவளி பாடல் புகழ் பெற்றது. பிரதமரின் கிசான் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் செலுத்தப்படும் இத்திட்டத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 3,15,000 கோடி நிதி ஒதுக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு மாஃபியாக்கள் நிச்சயமாக தப்ப முடியாது என பிரதமர் மோடி எச்சரித்துள்ளார். பிரதமர் மோடி சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த வீடியோவில் மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் வினாத்தாள் கசிவு மாஃபியாக்களை எந்த காரணம் கொண்டும் தப்பவிடக்கூடாது எனவும் இதற்காகவே பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தடுப்பு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதன் மூலம் நாட்டின் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை செய்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்க நினைக்கும் கும்பல்களுக்கு இந்த புதிய சட்டம் வலுவான எச்சரிக்கையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் மீதான தாக்குதல், அயோத்தி விவகாரம் உள்ளிட்டவற்றை விவாதிக்க நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக அயோத்தி ராமர் கோயில் முறைகேடு விவகாரத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் குளறுபடிக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுமே காரணம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் முதலில் நீங்கள் அவர்களின் எலும்புகளை உடைத்தீர்கள் என்றும் தற்போது அவர்களை அச்சுறுத்த எஃப்ஐஆர் பதிவு செய்கிறீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலோக பெல்லட் குண்டுகளுக்கு தடை கோருவதற்கு பதிலாக பயன்பாட்டு நெறிமுறை வகுக்க கோரலாம் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதிவிரைவு படையினர் பயன்படுத்திய பெல்லட் குண்டுகள் மற்றும் வெடிபொருட்களின் பயன்பாடு பதிவு புத்தகத்தை பத்திரமாக பாதுகாக்குமாறு மத்திய அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மும்பை அருகே பிவண்டியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உயிர் சேதம் குறித்து வேதனை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். பிரதமர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இடிந்த கட்டடம் ஆபத்தானது என்று எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
தேர்தல் ஆணையர்கள் நியமன விவகாரத்தில் பிரதமர் மோடி ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. பிரதமர் மோடி தேர்தல் தலைமை ஆணையர் மற்றும் ஆணையர்கள் நியமனத்தில் அரசியல் நோக்கத்துடன் செயல்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு முகாந்திரமோ ஆதாரமோ இல்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமானங்கள் அடிப்படையில் விசாரணையை தொடரக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் போகாபுரத்தில் உள்ள விழிநகரம் என்ற இடத்தில் 5000 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை திறந்து வைக்கிறார். இதற்காக பிரதமர் டெல்லியில் இருந்து புறப்பட்டு ஆந்திரா செல்கிறார். விழிநகரத்தில் அமைக்கப்படும் விமான நிலையம் அந்த மாநிலத்தில் வட மாவட்ட வான் போக்குவரத்து மிகப்பெரிய மையமாக அமையும் என்று ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் திடீரென வானிலை மாறி மலைகள் ரம்மியமாக காட்சியளித்தன. ஹிமாச்சல் மற்றும் சிம்லா, குலு, மண்டி மற்றும் கின்னூர் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் கனமழைக்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. ஹிமாச்சல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென வானிலை மாறிய நிலையில் பியாஸ் நதியின் நீர்வரத்து மற்றும் நீர்மட்டம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வடமாநிலங்களில் மழைக்காலம் ஆகஸ்ட் மாதம் வரை முடியப் போவதில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பலத்த மழை நீடித்து வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் தென்மேற்கு வலுவடைந்து வருவதால் நடப்பாண்டில் மழை பற்றாக்குறை 14% குறைந்தது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நகராட்சி தலைவர் மீது முட்டை வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜல்பைகுரி நகராட்சி தலைவரான சைகத் சட்டர்ஜியின் அறையினுள் புகுந்த ஒரு கும்பல் அவர் மீது முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. நகராட்சி கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. நகராட்சி நிர்வாகத்தின் மீது அதிருப்தி அடைந்த பாஜக ஆதரவாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். கொல்கத்தா ரயில் நிலையத்தில் மின்சார கம்பி அறுந்து விழுந்து தீப்பொறி பறந்ததில் பயணிகள் பீதியடைந்தனர். கொல்கத்தாவில் உள்ள முக்கிய ரயில் நிலையமான தக்ஷிணேஸ்வர ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயில் மீது உயரழுத்த மின்கம்பி திடீரென அறுந்து விழுந்தது. அப்போது பலத்த சத்தத்துடன் பொறி பறந்ததால் அச்சமடைந்த பயணிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். மேற்கு வங்கத்தில் முன்னாள் பேருந்து ஓட்டுநர் வீட்டில் அல்ல பணம் வந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். மினர் மண்டல் என்பவரின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது கட்டுக்கட்டாக 29 கோடி ரூபாய் பணம் மற்றும் 15 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். பணத்தை எண்ணி முடிக்க மட்டும் பல மணி நேரம் ஆகியுள்ளது. சட்டவிரோதமாக மணல் அள்ளுதல், கற்களை வெட்டி எடுத்தல் மூலம் பணம் சேர்த்து வந்ததாக தெரியவந்துள்ளது. பிரதமர் மோடியை அவமதிக்கும் மார்பிங் வீடியோக்களை வெளியிட்டதற்காக இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக் மீது எழுந்த புகார்கள் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள மெட்டா குழுமம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டங்களை மெட்டா நிறுவனம் மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஹைதராபாத்தில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்ட வங்கதேசிய எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கொல்கத்தா திரும்பியுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையத்தில் இறங்கிய அவர் கொல்கத்தாவில் இருப்பது தமக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெறும் இலக்கிய விழாவில் தஸ்லிமா நஸ்ரீன் கலந்து கொள்ள உள்ளார். காமன்வெல்த் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் நீரஜ் சோப்ரா. தகுதிச் சுற்றில் தனது முதல் முயற்சியிலேயே 79.61 மீட்டர் தூரம் ஈட்டியை வீசி அசத்தியுள்ளார். இதையடுத்து கிளாஸ்கோவில் அவர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். காசாவை விட்டு இஸ்ரேல் படைகள் படிப்படியாக திரும்ப பெறப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சமரச முயற்சியால் காசாவில் உள்ள ஹமாஸ் படையினர் ஆயுதங்களை ஒப்படைக்க முன்வந்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் பாலஸ்தீனத்தில் புதிய அரசு நிர்வாகம் அமைய உள்ளதாகவும் ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவில் F1 கல்வி விசா பெற்ற மாணவர் தொடர்ந்து அங்கேயே பணிபுரிய $1,00,000 கட்டணம் செலுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் அரசு கெடுபிடி விதித்துள்ளது. 4 ஆண்டுகால மாணவர் விசா சட்டத்தை கடுமையாக்க ட்ரம்ப் அரசு முடிவு செய்திருப்பதால் அமெரிக்காவில் படித்து அங்கேயே பணிபுரியும் இந்திய இளைஞர்களின் கனவு தகர்ந்துவிடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது.
நாட்டிற்குள் ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்க அகதிகள் நுழைந்தபோது 19 பேர் உயிரிழந்தனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் ஸ்பெயின் நாட்டின் செவுட்டா நகரில் எல்லை கம்பிகளை தாண்டி உள்ளே புகுந்தனர். அங்கிருந்த போலீசாரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் 19 பேர் உயிரிழந்தனர். 50,000க்கும் மேற்பட்டோர் சட்டவிரோதமாக எல்லை கடந்திருக்கலாம் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.